தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என்ன சம்பவம் நடந்தது முதல்ல சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் கூட பார்த்ததுதான். ரேம்ப்ல இருந்து பவுன்சரோட தூக்கி வீசப்பட்ட பையன் தான் பாதிக்கப்பட்டதுனால நான் பெரம்பலூர் எஸ்கேக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். சம்பந்தப்பட்ட ஏரியா எதுவும் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஹரி லைட்டா லோகோ சொல்லியிருந்தாங்க. அதனால நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்னால கம்ப்ளைண்ட் அங்கே ஃபார்வர்ட் பண்ணால் அங்கேருந்து எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு பெரம்பலூர்லேருந்து மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. அது சம்மந்தமாக இன்னைக்கு வந்து பார்த்து லைட்டிங் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு சரிங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பையன் வேற அது அவர் நீங்க இல்ல நான் அப்படின்னு சொல்லி குழப்பம் நீடிக்குது. இந்த கேள்வியை போய் அவங்ககிட்ட தான் கேட்க எனக்கு விழுந்த பையன் நான் பாதிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து. என் பேர் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் சரவண கிராமம். நான் தளபதி மாநாட்டுக்கு போகும்போது காலைல 8 மணிக்கு நாங்கள் இருந்தேன். காலைல 8 மணிக்கு இருக்கும்போது சரி தளபதிக்காக வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் நான் இருந்தேன். ஒரு 3 மணிக்கெலாம் வந்துட்டார். நான் ரேம்பை மேலே ஏறி ஓடும் போது பவுன்சரை தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டுன்னு நான் கெட்டியமாக கம்பியை பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. தேவையில்லாத தளபதி மேலே புகார் கொடுக்குறாங்க. இது யாரும் நம்பிடாதீங்க. அது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும் அவங்க மேலே. இந்த சரத்குமார்ன்றவர் வந்து அவர் பொய்யான கேஸ் எல்லாம் இது பண்ணுறாரு. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நான் தான் போனேன். இது சரத்குமார் என்ன சொல்கிறாரு, அது அவர் போன மாரி சொல்கிறாரு. அது அவர் போகலை. அது நான் தான் போனேன் ரேம்பா மேலே ஏறி. அது வந்து அவங்க பொய்யான தகவலை சொல்கிறாங்க. அது யாரும் நம்பிடாதீங்க. நான் சொல்கிறது தான் இது எல்லாம் உண்மை. நான் சாட்சி எல்லாமே நான் வச்சுக்கிறேன். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்.